தமிழர்கள் தொன்னெடுங்காலம் முதல் உலகெங்கிலும் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். சங்ககாலம் தொடங்கி இடைக்காலத்தில் தொடர்ந்து பிற்காலத்திலும் மேலும் தொடர்ந்து தற்காலம் வரை பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்வதை நாம் காண்கின்றோம். சங்கத் தமிழர்களுடைய தொடர்பாலும் பிற்காலத்தில் வணிகத் தொடர்பாலும் ஏராளமான புலம்பெயர்வுகள் ஏற்பட்டுள்ளன. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாழ்வதாக தெரிகிறது. இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை குறிக்கோளுடன் இந்த மாநாட்டினை நாங்கள் மொரிஷியஸ் நாட்டில் நடத்துகின்றோம். இந்த மாநாட்டில் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொள்கின்றன. புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்வியல் குறித்த கட்டுரைகள் ஏராளமாக இங்கு அரங்கேற உள்ளன. இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியில் தமிழ் மொழியை தலைத்தோங்க செய்வதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். ஆராய்வதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் வாழ்கின்ற நாட்டிற்கும் என்னென்ன தேவை என்பது தொடர்பான சில தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு அனுப்பி அது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இந்திய தமிழர்களுடைய வரலாற்றில் முதலாக உலகு தழுவிய நிலையில் நடக்க இருக்கின்ற ஒரு மாநாடு என்கின்ற முறையில் இந்த மாநாட்டிற்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த மாநாட்டை தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த மாநாடுகளில் அரங்கேற இருக்கின்ற கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து தனி நூல்களாக வெளியிட திட்டமிட்டிருக்கின்றோம். ஒரு பக்கத்தில் ஆராய்ச்சிக்குரிய செய்திகளை இந்த மாநாடு நல்கும் என்று நம்புகின்றோம். மறுபக்கத்தில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் நல்ல விடிவு காலம் தோன்றுவதற்கும் இம்மாநாடு துணை செய்யும் என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு.